விட்டு என்னை ஆசீர்வதித்தாலோ உங்க போக விடேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த காரியம்லாம் நடக்குது. இன்னொன்று நம்ம என்ன கவனிக்கணும்னா, நமக்கு விரோதமாக யாராவது தீமை செய்யும் போதோ வார்த்தைகளை பேசும்போதோ நம்ம அதை மறந்து அவங்கள மன்னிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேடி போக வேண்டியதில்லை. ஆண்டவர் அங்கே கிரியை செய்து அவங்கள நமக்கு தேடி வர வைப்பார். அவங்க யோசேப்புக்கும் அதே தான் நடந்தது. நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த நாட்களில் மறக்க வேண்டியதை மறக்காமல் பத்திரமா வச்சுட்டு இருக்கோம், மறக்கக்கூடாததை மறந்து போய் விட்டுறோம். ஸோ இந்த நாளில் தேவன் நம்மளோடு பேசுகிற காரியம் அதுதான். தேவன் செய்த நன்மைகளை மறக்காதே, தேவனுடைய வார்த்தைகளை மறக்காதே, தேவனுடைய கற்பனைகளை மறக்காதே, பிறர் நமக்கு செய்த நன்மைகளை மறக்காதே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். மறக்க வேண்டியவை பிறர் நமக்கு செய்த தீமைகளை நம்ம மறக்கணும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தீமையான நெகட்டிவான காரியங்கள் நடந்திருக்கலாம். அதை நம்ம நினைப்போம், இதை மறக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் என்னால் மறக்க முடியல. ஏன் மறக்க முடியல அப்படின்னா நம்ம அந்த ரிவைன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம். சரி, இப்படி நடந்துச்சுன்னு நம்ம மைண்டுக்குள்ளே அதை ரிவைன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அதை நம்ம விட்டு மறக்காமலே நம்ம இருதயத்தில் போய் ஆழமாக பதிஞ்சிருது. ஸோ நம்ம ரிவைன் பண்ணாமல் அதை பின்னோக்கி பார்க்காம நம்ம முன்னோக்கி ஆண்டவர் நம்மை நடத்தி செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை நடத்துவார். ஸோ